மனுஷன் முகத்தை பார்க்குறான், நானும் உன் இருதயத்தை பார்க்கிறேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகா இது ஆன் பண்ணியா? யூடியூப்பும் ஃபேஸ்புக் ரெண்டு ஆன் பண்ண. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை முடிந்தது நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை நேசரே. உம்மழகான கண்கள் என்னை ஹல்லேலூயா உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை உயிர் வாழ் தூக்கி எறியப்பட்ட. முடிஞ்சா கண்ணை மூடி இந்த பாடலை சேர்ந்து பாடுங்க. சேர்த்து கொண்ட நல்ல ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. ஆமென். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. இன்னொரு முறை பாடலாமா? ஒன்றுமில்லாத என்னை ஒன்றுமில்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை நினைத்த நான் நன்றி அப்பா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கிருபை தந்தீங்க. உம்மை மகிமைப்படுத்த பலன் தந்தீங்க. இப்போதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்
எங்களோடு பேச வேண்டும் என்று விரும்பி இருக்கிற உம்முடைய சத்திய வசனங்களை எங்களோட பேசும், என்னோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:3 ஒருவர் சத்தமா வாசிங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு கண்கள் நல்லவங்களையும் பார்க்க, தீமையானவர்களையும் பார்க்கிறது. அப்ப இப்ப நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரா? பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சர்ச்சை விட்டு வெளியில போன பிறகு உங்களை பார்ப்பாரா? பார்ப்பாரு. நீங்க உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது பார்ப்பாரா? பார்ப்பாரு. ஐயாவை பத்தி குறை பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்ப்பாரா? அப்ப பார்க்க மாட்டாரு. பார்ப்பாரோ? ஓ, பார்ப்பாருன்னு சோத்திரம். இங்க ஜெபம் நடக்கும் போது வீட்டுல சொரிஞ்சுக்கிட்டு இருப்பியே, அப்ப பார்ப்பாரா? அப்ப பார்க்க மாட்டார். அப்ப பார்க்க மாட்டார். அடுத்தன சபையில ஜெபம் நடக்கும் போது நீ வீட்டில் உட்கார்ந்துருப்பல்ல, அப்போ பார்க்க மாட்டார் அவரு. அப்போ திருப்பிக்குவார், இப்படி திருப்பிக்கிட்டு இருப்பார், திருப்பிட்டே இருப்பாரு. 8 மணி இங்க ஐயா என்னாத்துமாவே கத்தரை சோத்திரி 3 அல்லேலியா போட்டு முடிச்ச உடனே மறுபடியும் உன் வீட்டுக்கு மேல கண்ணை வச்சுக்குவார். அப்படியா? இல்ல. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். ஜெபம் நடத்தும் போது ஐயா கண்ணை மூடிடுவாரு. ஐயா கண்ணை மூடுற கேப்ல நீ எழும்பி ஓடிடுவ. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், மேல ஒருத்தர் உன்னையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயா கண்ணை திறந்த உடனே நீ கண்ணை மூடுற, நான் கண்ணை மூடின உடனே நீ கண்ணை திறந்துடுற. ஆனா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் தம்முடைய கண்களை எப்போதும் உன் மேல வச்சுட்டே இருக்கார். நீ வீட்டில இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிற வழியில கர்த்தருடைய கண்கள் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கு. நீ ஸ்கூலுக்கு போகாம வேற எங்கேயாவது போனா அப்போ பாப்பார பார்க்க மாட்டார். அப்பவும் உன்னையே தான் பார்ப்போம். ஒரு காலத்தில் நடந்துச்சு இந்த சபையில். வீரநத்தத்திலேருந்து கிளம்புற சில நபர்கள் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு லால்பேட்டையிலையும் மன்னார்குடியிலையும் போய் சூப்பு குடிச்சுக்கிட்டு வர்ற கேஸுகள்லாம் இருந்துச்சு சபையில். அது அப்பெல்லாம் இந்த ஜென்மங்களுக்கு கண்ணு தெரியல. அதெல்லாம் அதை பேசி கோல் மூட்டுறதுக்கும் அதை பேசி பிரச்சனையாக்குறதுக்கும் இந்த பரிசுத்த வாட்டிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தெரியல. நான் உனக்கு இப்ப சொல்லி தரேன், உட்கார்ந்து பேசு இதை பத்தி. சின்ன தெருவில் இருந்தும் பெரிய தெருவில் இருந்தும் கிளம்புனவர்கள் புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும், ஆனா நான் ஒரு நாள் சொன்னது கிடையாது, கேட்டதும் கிடையாது. இன்னொரு ஆள்கிட்ட உனக்கு தெரியுமா பிரசாத் மத்தவா சபைக்கு வரண்டாக்கும் போனா அப்படின்ற அந்த சாக்கட புத்தி எனக்கு இல்லை. உனக்கு இருக்கு. இப்ப நீ கேள்விப்பட்ட பாரு, இனி பேசுவ. ஒரு வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ இதை உட்கார்ந்து நீ கண்டிப்பா பேசுவ. அது யாரா இருக்கும், எவ்வளவு இருக்கும், யாரு போனா, என்னைக்கு போனா, எதுக்கு போனா. ஆனா அந்த சாக்கடை புத்தி பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த சாக்கடை புத்தி நம்ம சின்னையாவுக்கு இல்லை. ஒரு நாள் இந்த பிரேமாக்கா தான் வந்து நின்னாங்க. என்ன விவரம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்போ அவங்க மகா வந்து நின்னா. எனக்கு ஆதி அந்தம் எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா ஒரு நாள் கூட இன்னும் ஒரு நபர்கிட்ட உட்கார்ந்தோ அல்லது என் வீட்டில் கூட ஒரு நாள் கூட அது இப்படி ஆக்கும், இது இப்படியா, இது அவங்க அந்த அக்காட்ட பேசிதான் எத்தனை மாதம் இருக்கும், 2-3 மாதம் இருக்குல்லாக்கா, 2-3 மாதம் இருக்கும். இதே பலிபீடத்தில் வச்சுதான், இதே பலிபீடத்தில் காலைல ஒரு 7:30-8 மணி இருக்கும். அப்போ நான் சொன்னேன், இனியும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்ன ஏதுன்னு. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை காண்கிற தேவன் இருக்கிறார். ஏன்
பேசுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் சொல்லுறதுக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. எத்தனையோ இருக்கு, எத்தனையோ இருக்கு, எத்தனையோ இருக்கு, எத்தனையோ இருக்கு. நமக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. சரி போட்டோம், நான் திரும்ப திரும்ப அங்கே தான் போறேன். வசனத்துக்குள்ள வருவோம். கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமா இருக்கிறது. ஏசப்பாட்ட பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு கண்கள் எப்போதும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. இது ரெண்டு கோணங்கள்ல நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ரெண்டு கோணங்களையும் பேச மாட்டேன். இன்னைக்கு பாசிட்டிவ், அதாவது உங்களை உற்சாகப்படுத்துகிற கோணத்தில் நான் பேச விரும்புகிறேன். இன்னொரு கோணம், அவருக்கு மறைவாக எதுவும் இல்லை. நம்ம செய்கிற நல்லது கெட்டது அது இருக்கட்டும், அதை நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். அந்த பார்வை வேற, கர்த்தருடைய கண்களிலிருந்து வருகிற பார்வை வேற. சரியா? ரைட். இப்போ நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வசனம் போட்டேன். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம குரூப்பில் இன்றைக்கு ஒரு வசனம் இல்லையா, இன்றைய வேத வசனம் என்கிற அந்த தலைப்பில் ஒரு வசனம் போட்டேன். வாசிங்க, உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல், வருஷத்தின் துவக்கம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வருஷத்தின் முடிவு மட்டும் டிசம்பர் 31ஆம் தேதி. எப்பொழுது என்ன அமைதியா இருங்கன்னா இது சபை. ஸ்தோத்திரம். ஜனவரி 1ஆம் தேதி காலையில 12 மணில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 12 மணி வரை, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அதன் மேல், எதின் மேல்னா கர்த்தருடைய தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உனக்கு தேவன் தரப்போகிற தேசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், நீ போகிற தேசம், நீ பிரவேசிக்க போகிற தேசத்துல வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நாளும் 365 நாளும் 24/7 தான் இமைய வாங்கிட்டேந்து அசைக்காம, ஸ்தோத்திரம், ஆமென், இமை பொழுது கைவிட்டன்றார். அப்படி தட்டி மூடுறதுக்குள்ளால என்னென்னலாமோ நடந்துருது, தட்டி மூடாமலே பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சிலருக்குலாம் இந்த இமை மூடவே செய்யாது இல்லை, சிலருக்கு டக் டக்குன்னு மூடிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு ஒரு அந்த செகண்ட் கணக்கு இருக்குல்ல, சிலருக்கு 5 செகண்ட் ஒருக்கா மூடும், சிலருக்கு 2 செகண்டுக்கு ஒருக்கா மூடும், சிலருக்கு 10 செகண்டுக்கு ஒருக்கா மூடும், சிலருக்கு முண்டை கண் மாதிரியே இருக்கும் தட்டாமலே. இயேசுவின் கண்களும் அப்படிதான், அவர் தட்டி கூட முழிக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த தட்டி முழிக்கிற இமை பொழுதுல கூட உனக்கு ஏதாவது நடந்துடலாம். ஒரு அல்லேலூயா வரமாட்டுக்கு பார்த்தீங்களா? நான் மறுபடியும் சொல்லிட்டா, இயேசு தன்னுடைய இமைய நம்ம தட்டி முழிக்கிறோம் பாருங்க, அப்படி கூட தட்டி முழிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த இமை பொழுது, அந்த வசனம் எங்க இருக்குன்னு டக்குன்னு எடுத்து வாசிங்க பாப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40 சரியா இருக்கும் நினைக்கிறேன், 48ஆம் அதிகாரத்திலையா எங்கேயோ, இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் 54 மன்னிக்க 48ல 54:7 வாசிங்க. இமை பொழுது உன்னை கைவிட்டேன். இமை பொழுது, அந்த தட்டி முழிக்கிற நேரத்துல கூட உன் வாழ்க்கையில ஏதாவது நடந்துடலாம். அதனால அவர் தட்டி முழிக்காமலே தம்முடைய கண்ணை உன் மேலேயே, சந்தோஷமே இல்லை, வச்சிருக்கார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணை தட்டி முழிக்கிற அந்த இடைவெளியில சொல்லு, உனக்கு ஏதாவது நடந்துருன்றதுனால அவர் அதை கூட செய்யாம உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எஸ்ரா 5ஆம் அதிகாரம், எஸ்ரா 5ஆம் அதிகாரம். டக்குன்னு வாங்க, 5வது வசனத்தை வாசிங்க. 5:5 எஸ்ரா. நேரம் இல்லை, நிறைய வசனம் இருக்கு. ஆனாலும் இந்த செய்தி தரியோன் இடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும், ஆனாலும் இந்த செய்தி, எந்த செய்தி அப்படின்னா அந்த செய்தியை வாசித்துக்கிட்டு இந்த செய்திக்கு வருவோம். என்ன 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி, எப்பொழுது, கடைசி அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம், இந்த 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம்.
அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டது போதும். எப்பொழுதுன்னா அவன் அங்க சிலர் வந்தாங்க, வேலையை தடை பண்ணினார்கள். எஸ்ரா கர்த்தருடைய ஆலய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆலய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சிலர் வந்து தடை செய்தார்கள். அப்பொழுது அங்க நடந்தது என்னன்னா, ஒருத்தன் ஒரு செய்தி எழுதுறான், ஒரு லெட்டர் எழுதுறான், மொட்டை கடிதாசி லெட்டர் எழுதுறான். இன்னாரு 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 இங்கேருந்து வந்தாங்க, இங்கேருந்து வந்தாங்க, இப்படிலாம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவன் வந்து இதெல்லாம் செய்யறான். அவன் வேலையை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி தரியு ராஜாவுக்கு அனுப்புறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிறது மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு நம்ம கையில மொபைல் இருக்குது, அப்படியே எடுக்கிறோம், அப்படின்னு டக்குன்னு அப்படி டக்குன்றதுக்குள்ளால இல்லை. அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில செய்திகள் எனக்கு பேசுறவங்க இருக்காங்க, மெசேஜ் அனுப்புறவங்க. அப்படி கண்ணை இமைக்கும் நேரத்துக்குள்ளால மெசேஜ் அங்க போயிருது, அவங்க பார்த்துடுறாங்க, அங்கேருந்து எனக்கு ரிப்ளை வந்துடுது, நானும் பார்த்துடுறேன், நானும் அவங்களுக்கு ரிப்ளை அனுப்பிடுறேன். எவ்வளவு வேகமா நடக்குது. நான் வேதாகம கல்லூரி படிக்கும் போது காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு லெட்டர் எழுதுனா 4 நாள் கழிச்சு தான் போய் கிடைக்கும். 4 நாள் கழிச்சு தான் லெட்டர் போய் கிடைக்கும். நான் திங்கக்கிழமை சனிக்கிழமை போஸ்ட் பண்ணுவேன், திங்கள் செவ்வாய் புதன் போய் கிடைக்கும். அதை எங்கள் அம்மா வாங்குவாங்க, வாசிப்பாங்க, வாசித்துட்டு அவங்க ஒரு பதில் எழுதுவாங்க. அவங்க எனக்கு திரும்ப வெள்ளிக்கிழமை போஸ்ட் பண்ணாங்கன்னா மறுபடியும் செவ்வாய்க்கிழமை எனக்கு வந்து கிடைக்கும். மறுபடியும் நான் அதை பார்த்துக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுவேன். வாரந்தோறும் ஒரு லெட்டர். எதுக்கு அப்படின்னா, ஒன்று சும்மா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பேசுறதுக்கு, ரெண்டாவது எதுக்கு அப்படின்னா லெட்டர் போடணுன்ட்டு பெர்மிஷன் கேட்டால் வெளியில் அனுப்புவாங்க, இல்லைன்னா வெளியில் அனுப்ப மாட்டாங்க, உள்ளே தான் இருக்கணும் கேம்பஸ்க்குள்ளேயே. அப்போ இந்த சாயங்காலம் படிக்கிற நேரம்னு ஒரு நேரம் இருக்கும், சாயங்காலம் 6லேருந்து 8 மணி வரைக்கும் ஸ்டடி டைம். அப்போ சில நேரம் போர் அடிச்சிடும். அப்போ 4 லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு, சார் எனக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணணும்னா போயிட்டு வாண்டுருவாங்க. உடனே ஒரு 4-5 பேர் சேர்ந்து லெட்டர்லாம் எழுதி வச்சு கொண்டு போய் போஸ்ட் பண்ணிட்டு வருவோம். எவ்வளோ தில்லுமுள்ளான ஆளுன்னா இந்த ஐயா. அல்லேலூயா, சோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இப்படியெல்லாம் காலங்கள் இருந்தது இல்லையா. எங்க அங்கிள், எங்க கடைசி சித்தப்பா, அப்பாவுடைய கடைசி தம்பி, நான் 6th or 7th படிக்கும் போது அவரு வெளிநாட்டுக்கு போறாரு, குவைத்துக்கு போறாரு, குவைத்துக்கா சவுதி அரேபியாவுக்கு போறாரு. அப்போ இங்கெல்லாம் ஃப்ளைட்டு கிடையாது, திருவேண்டத்துக்குலாம் ஃப்ளைட்டு கிடையாது. எங்க ஊர்ல இருந்து மார்த்தாண்டத்துல இருந்து ட்ரெயின் ஏற்றி விட்டோம். அவர் பாம்பேக்கு போனார். பாம்பேல போய் பாம்பேல இருந்து ஃப்ளைட் ஏறி முதல் முறை போனாப்ல. அவர் அங்கேருந்து லெட்டர் அனுப்புவார். அவர் அனுப்புற லெட்டர் 1.5 மாசம் கழிச்சு வந்து சேரும். அப்புறம் இங்கேருந்து நாங்க ஒரு லெட்டர் அனுப்புவோம், சித்தப்பா நல்லா இருக்கீங்களா, வேலை நல்லா இருக்கா, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புனா அவருக்கு 50 நாள் கழிச்சு போய் கிடைக்கும். அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, இப்போ இவங்களும் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த லெட்டர் தரியு ராஜாவுக்கு போய் சேரும் வரைக்கும் இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, 4 நாளோ 10 நாளோ 1 மாசமோ 2 மாசமோ 1 வருஷமோ, இந்த இடைப்பட்ட காலத்துல வேலையை தடை செய்வதற்கு சத்துரு திட்டமிட்டு இருந்தான். எப்பா இரு, நாங்க லெட்டர் எழுதியிருக்கோம், போய் தரியு ராஜா, அந்த ராஜா பார்த்துட்டு அவர் பதில் அனுப்பின பிறகு நீங்க வேலை செய்யலாம் அப்படின்னு தடை செய்ய சத்துரு திட்டமிட்டு இருந்த போது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் இருந்ததைத்தான் 5வது வசனம் இப்ப வாசி. இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, சத்துரு அந்த இடைப்பட்ட காலத்துல உன் வேலையை தடுப்பதற்கு எத்தனம் பண்ணினாலும் தேவனுடைய கண் உன்மேல் இருக்கும் வரைக்கும் அந்த வேலைகள் தடைபடவே செய்யாது. எவ்வளவு அழகான கண் பாருங்க, எவ்வளவு அழகான கண் கர்த்தருடைய கண். மனுஷன் கண் அப்படி கிடையாது. மனுஷன் கண் என்ன செய்யணும்னா அப்படி பாருங்க, செய்றான். எப்படி ஒருத்தன் ஒரு செங்கலை எடுத்து, ஏன்னா ஏற்கனவே தடை இருக்கு, வேலை செய்யக்கூடாதுன்னு தடை இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு லீடர், உன் பேர் என்னடா, ஆதிஸ் தான் லீடர். 8ஆம் கிளாஸா 9ஆம் கிளாஸா 7வது படிக்க சரி 7ஆம், அவன் தான் அவன் கிளாஸ்ல லீடர். அவங்க டீச்சர் சொல்லிட்டு போயிருக்காங்க, யாராவது
பேரை போர்டில் எழுதி போடு, வந்த உடனே நான் வச்சு வெளுத்துடுறேன். நீங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போனதே கிடையாது, நான் மட்டும்தான் போயிருக்கேன். அதனால் நான் நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் வேற எங்கேயோ யுகத்தில் இருந்த மாதிரி இருங்க. அப்படின்ன உடனே அவன் வந்து நிற்கிறான். யாருமே கொஞ்ச நேரம் பேசலை. ஏன்னா அப்போ தானே டீச்சர் போயிருக்காங்க. போன உடனே பேச மாட்டாங்க எப்போதுமே. ஒரு 2-3 நிமிஷம் அமைதியாக தானே இருக்கும். வந்து பார்க்கான், சரி யாரும் பேசலை, நம்ம கொஞ்ச நேரம் இருப்போம்ட்டு அவன் போய் உட்காந்துருவான். அவன் உட்கார்ந்த உடனே குசு குசுன்னு பேசும். உடனே பக்கத்தில் பேசுகிறான் பேர் எழுது. எப்படி பக்கத்தில் இருக்கிற ஒரு பைத்தியம் சொல்லும், பாருங்க பேர் எழுதுனா வாத்திச்சு என்ன செய்வா, வந்து அடிப்பாளா? பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல உள்ளம் சொல்லும், அவன் எழுது பேசுறா, பேர் எழுது. எப்படி அவன் பேசுறா? எவ்வளவு நல்ல உள்ளம்! இந்த நல்ல உள்ளங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் செயல்பட்டு இருக்கீங்களா? அப்படி அங்க செயல்பட்டதுனால தான் இங்க ரொம்ப உற்சாகமா செயல்படுறீங்க. உன் கண்ணுல கொள்ளிய வைக்க கர்த்தருடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. கர்த்தருடைய கண் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த புத்தி உங்களுக்கு யோசிக்க தெரியுதா? அந்த புத்தி உங்களுக்கு தெரியுதா? நீங்க சொல்லியிருக்கீங்களா, செஞ்சிருக்கீங்களா? அந்த மாதிரி செஞ்சிருந்தா செஞ்சிருந்தேன்னு சொல்லுங்க, செய்யலைன்னா செய்யலன்னு சொல்லுங்க. கண்டிப்பா செஞ்சிருப்போம். நானும் செஞ்சிருப்பேன்னு வைங்களேன். டே பேசுறான்டா, பேரை எழுது. பேர் எழுதுனா வாத்திச்சு வந்து அடிப்பா. அப்ப எனக்கு ஒரு நல்ல உள்ள இருந்தா நான் சொல்லுவேன், ஃப்ரெண்டு தானடா, எழுதாத பரவாயில்ல. அப்படி சொல்லுனா உள்ளங்கள்லாம் ஒரு இல்லையே சொல்லுங்க பாப்போம். எம்மோ இங்க யாராவது வாய்ப்பே இல்லை, அப்படிதானே? ஆமா, வாய்ப்பட பேசுனா பேரை எழுதிடுறோம். ஏன்னா நம்ம உண்மையும் உத்தமமானவர்கள். ஆனா அடி வாங்க போறது யாரு? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நான் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னா, இந்த கடிதம் போய் சேர்ந்து அங்கிருந்து திரும்ப பதில் வரணும். இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய வேலையை செய்ய கூடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருந்தார்கள். ஒருத்தனும் ஒரு கல்லை எடுத்து வைக்க கூடாது. இப்ப ஒருத்தன் கல்லை எடுத்து வைக்கிறான். அப்ப அங்க இருந்தவன் என்ன செஞ்சிருப்பான்? டேய் வைக்கிறான்டா, மறுபடியும் அடுத்த லெட்டர் எழுதுறான். வைக்கிறான்டா, போனை பண்ணுடா, சீக்கிரம் சொல்லுடா, வைக்கிறான்டா. ஆனா கர்த்தருடைய கண்கள் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு வசனம் சொல்லுது, அவன் எடுத்து வைக்கிற அந்த வேலை தடைபடாதபடிக்கு அவருடைய கண்கள் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, இப்போ மனுஷன் கண்ணு என்ன செய்யும்னா, நீ செய்ய நினைக்கிற வேலையை தடை பண்ணும். கர்த்தருடைய கண் உன் மேல இருந்துச்சுன்னா நீ செய்ய வேண்டும் என்று. ஏன்னா நீ செய்கிற வேலை உனக்கான வேலை அல்ல, கர்த்தருக்காக கட்டுகிற ஆலய வேலை. ஹல்லேலூயா. எஸ்ரா தனக்கு வீடு கட்டல, கர்த்தருக்கு வீடு கட்டுறான். தனக்கு வீடு கட்டல, கர்த்தருக்கு வீடு கட்டுறான். எஸ்ரா கர்த்தருடைய வேலையை செய்யறான். மனுஷனுடைய கண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு வைக்கிறான் பாரு. கர்த்தர் அங்கேருந்து பார்த்து சொல்றாரு, வெயிடா. பக்கத்துல சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் வைக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த இமோஷனோட சொல்லுங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் எஃபெக்டா? ஏற்கனவே ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சோ? பரவாயில்ல, சொல்லுங்க. என் பிரசங்கத்தில் சேர்ந்து வர்றவங்க சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க வைக்கிறான்னு அப்படி சொல்லு, வைக்கிறான்னு சொல்லுவாங்க. கர்த்தரோ கை கொடுத்து ஐயா அண்ணே கை கொடுங்க. கர்த்தரோ வைடா. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கண். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், வேண்டாம், இந்த அப்ளிகேஷன் வேண்டாம், இந்த கம்பெனி வேண்டாம், சோத்ரம், இந்த வேலை வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம். கர்த்தர் சொல்லுவார், படிடா. கர்த்தர் சொல்லுவார், எடுடா. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், குடும்பக்காரன் சொல்லுவான், இவ்வளவு ஃபீஸ் கட்டணுமா? வேண்டாம், நமக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் படிக்க வைப்போம். கர்த்தர் சொல்லுவார், போடா. பேசுறாரா? இதெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார், வேற ஏதாவது பேசுவார். இப்ப பேசுறாரு ஆண்டவர், உங்க கூட பேசுறாரா? கர்த்தருடைய கண் என்ன செய்யும்னா, உன் வேலையை தடுக்க நினைக்கிற மனுஷர்களுடைய பார்வைக்கு மேல கர்த்தருடைய கண் இருக்கிறதுனால அது தடையில்லாமல் நடக்கும். இப்போ உங்க மேல இந்த கண் இருக்கா? மேக்ஸ் குரூப் எடுக்காதடான்னு
சொல்லுவாங்க, ஐயாவும் சேர்ந்து சொல்லுவாரு. ஆனா சோத்திரம் மேல இருந்து கர்த்தர் சொல்லுவாரு, மேக்ஸ் தான்டா எடுத்த நீ, மேக்ஸ் தான்டா எடுடா. ஹல்லேலூயா. எப்படி? நான் உண்மையை தான் சொல்றேன். அவனும் 11ஆம் கிளாஸுக்கு வந்து நிற்கும் போது அவங்க அம்மா வந்து நின்று சொல்லுது, ஸ்தோத்திரம் பாஸ்டர் நான் அந்த பள்ளிக்கூடத்துல தான் போய் சேர்க்க போறேன். பள்ளிக்கூடத்துல சேர்த்தது தப்பு தான் நான் சாவறது வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா குரூப்ல பேசும்போது சொன்னேன், அவனுக்கு தான் மேக்ஸ் வராதில்ல, ஒரு அக்கௌண்டன்சில சேர்த்து விடுங்க. இதே வார்த்தை அவன்கிட்ட சொன்னேன். அவங்க அம்மாட்டையும் சொன்னேன், அவனுக்கு மேக்ஸ் வரல, அவனுக்கு வர்ற ஒரு குரூப்ல அவனை சேர்த்து விடுங்க. ஆனா ஆவியானவர் ஒருத்தர், அவருக்கு எங்க பார்வையை விட, என் பார்வையை விட ஒரு பெரிய பார்வையை கர்த்தர் அந்த மனுஷன் மேல, அவன் மேல வச்சிருந்ததுனால அவர் சொன்னார், எடுடா. பாஸ் ஆயிட்டியாடா? பாஸ் ஆயிட்டான். கவுன்சிலிங்ல கிடைச்சாடா? கவுன்சிலிங்ல கிடைச்சு. இப்போ என்ன ஐயா என்ன படிக்க வரான்? இந்த ஊர்லயே ஐயவனா தான் இருக்கும்னு நினைக்கேன். அதுதான் உனக்கு, நீ பேசிக்கிட்டே இரு, நீ கோல் சொல்லிக்கிட்டே இரு. உன் பிள்ளை கடைசி வரைக்கும் ஐடிஐ படிச்சு பாலிடெக்னிக் படிச்சு ஐடிஐ படிச்சு பாலிடெக்னிக் படிச்சு ஐடிஐ படிச்சு பாலிடெக்னிக் படிச்சு குப்பை கொட்டட்டும். ஆனா கர்த்தருடைய கண் யார் மேல் இருக்கிறதோ அவர்களை பார்த்து சொல்லுவாரு, போடா செய்டா வைடா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, போடா வைடா செய்டா எடுடா. ஹல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அதாவது கர்த்தரை நேசிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கப்படுறதை இப்ப பார்க்க முடியாது. நான் பல நாள் சொல்லியிருக்கேன், நீ கடைசி வரைக்கும் கர்த்தர் சமூகத்தில் நின்னா. நேற்றுக்கு சாயங்காலம் இந்த பிள்ளைங்க தான் வந்திருந்தாங்க. தோத்திரம் திலகம் வீட்டு பிள்ளைகள், பிரேமா வீட்டு பிள்ளைகள் மட்டும்தான். நேற்றுக்கு ஆயத்த ஜெபம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். 1 மணி நேரம் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலேருந்து 4 விஷயம் சொல்லி கொடுத்தேன். அதை இப்போ ஐசக்கு வாசிப்பான். மைக்க கூட டக்குன்னு கொடு. வச்சிருக்கியா? நேற்றுக்கு எழுதுனது வச்சிருக்கியா? வாசி, டக்குன்னு வாசி பார்ப்போம். கொடு மைக் வாங்க. சீக்கிரம் வாசி. இப்போ எவ்வளோ அழகாக வாசிக்க போறான்னு பாருங்க. தோத்திரம் இன்றைக்கு பிரசங்கம் முடிஞ்சோன்னு வாசிக்க சொல்லுவேன். வாசி, சீக்கிரம் வாசி. மணி 12:45, சீக்கிரம், இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம். முதலாம் தலைமுறையை விட, நல்ல சத்தமா வாசி கேட்கட்டு. முதலாம் தலைமுறையை விட இரண்டாம் தலைமுறைக்கு அதிக வேலை உண்டு. நான் பேசின பாயிண்ட், முதலாம் தலைமுறை என்பது உன் அப்பா உன் அம்மா, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் முதலாம் தலைமுறை, நீ எல்லாம் இரண்டாம் தலைமுறை. மோசே இஸ்ரவேலை பங்கிட்டு, இஸ்ரவேல் தேசத்துக்கு 12 கோத்திரத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். அதுல பங்கிடும் போது மோசே 2.5 கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்தாரு. யோசுவா 9.5 கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்தாரு. அப்ப வேலை யார் அதிகமா செஞ்சது? மோசேயா யோசுவாவா? மோசே முதலாம் தலைமுறை, யோசுவா 2ஆம் தலைமுறை. எலியா 7 அற்புதம் செஞ்சாரு, எலிசா 14 அற்புதம் செஞ்சாரு. முதல் தலைமுறை எலியா, 2ஆம் தலைமுறை எலிசா. இப்ப யாருக்கு நிறைய வேலை? ஹல்லேலூயா. உன் அப்பா அம்மா முதல் தலைமுறை, அவங்க கொஞ்சம் செய்யறாங்க, நீ 2ஆம் தலைமுறை நிறைய செய்யணும். இது நேரத்துக்கு நான் பண்ண பிரசங்கத்தின் குறிப்பு. 2வது பாயிண்ட் வாசிரா. சின்ன வயதிலேயே வாசிர. சின்ன வயதிலே குறித்த திட்டத்தை சின்ன வயதிலே வைத்திருந்தார். ஒழுங்கா வாசியில இறங்கி வந்துருவேன். அப்புறம் நீ எழுதி வச்சிருக்கிறத வாசி. சின்ன வயதிலேயே என்னை குறித்த திட்டத்தை, அதான் அந்த என்னைங்கிறத வாசிக்கிறதுக்கு அவனுக்கு வெக்கமாயிடுச்சு, அதனால அவன் அதை விட்டுட்டு வாசிக்கிறான். மறுபடியும் வாசி. சின்ன வயதிலேயே என்னை குறித்த திட்டத்தை சின்ன வயதிலேயே வைத்திருந்தார். சரி, அவன் என்ன எழுதி வச்சிருக்கான் நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீது 5 கூழாங்கல் வச்சிருந்தான் கையில. எத்தனை கூழாங்கல்? எதுக்கு? எந்த ராஜாக்கள்? ஆடு மாடு மேய்க்கிறவன். அதனால அவன் 5 கல்ல வச்சிருந்தான். ஏன் 10 கல்ல வச்சிருந்தா ஆவாதா? ஒரு கல்லு போதாதா? கோலியாத்தை போய் சந்திக்க நிற்கும் போது 5 கூழாங்கல்ல தாவீது கையில எடுத்தான். அதுக்கு அடையாளம் என்னன்னா, பெலிஸ்தியர்களின் 5 அதிபதிகள், பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளை கொல்லும் திட்டத்தை தேவன் தாவீதின் மேல் வைத்திருந்தார்.
அவனுக்கு தெரியாது. இது நேத்தைக்கு ராத்திரி நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாடை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த திட்டம் தாவீதுக்கு தெரியாது. அவன் தாவீத கோலியாத்தை கொல்றதுக்கு போற போக்கல 5 கல்லை எடுத்தான், 5 கல்லு கையில வந்துச்சு. கல்லை எடுத்தான், 5 கல்லு வந்துச்சு, அடப்பையில போட்டுக்கிட்டான். ஒரு கல்லை எடுத்து சுத்துனா கோலியாத்து வீழ்ந்தான். மிச்ச 4 கல்லு எதுக்கு? அதுதான் தேவ திட்டம். அது தேவ திட்டம். ஒரு காலத்துல நீ மறுபடியும் ராஜாவாவாய். நீ ராஜாவாகும் போது பெலிஸ்தியர்களின் இன்னும் 4 ராஜாக்களை நீ சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவ திட்டம் சின்ன வயசுலயே, நீ பெரிய ஆள் ஆன பிறகு அல்ல உன்னை குறித்த திட்டம். நீ சின்ன வயசா இருக்கும் போதே, இங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்த்தரை நேசிக்கிறீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு அல்ல உங்களுக்கு தேவ திட்டம் வெளிப்பட்டது. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க மேல தேவ திட்டம் வெளிப்பட்டதுனால தேவ அன்பை நீங்கள் அறியவும், தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வரவும், அபிஷேகத்தை பெறவும், இன்னைக்கு இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் தேவன் உங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வாசி சீக்கிரம் வாசி. பிரயாசப்பட வேண்டிய காலத்தில் பிரயாசப்பட்டா உட்கார்ந்து தின்னலாம். அல்லேலூயா. நேத்தைக்கு பண்ண 3வது பாயிண்ட், யோசுவா 20-25 வயசுல எகிப்தில இருந்து வெளியே வந்தான். அப்போ மோசேக்கு வயசு 80. மோசேக்கு வயசு 80, யோசுவாவுக்கு ஒரு 20-25 வயசு, வாலிப வயசு. இப்ப 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து வந்துட்டார். 25ன்னு வச்சா கூட 45, 55, 65, 75. 75வது வயசுல யோசுவாவுக்கு 75வது வயசுல மோசே செத்து போயிடுறாரு. இப்ப யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறாரு. 85, 95, 105, 30 வருஷம் யுத்தம், சண்டை. 31 ராஜாக்களோட யுத்தம் பண்றாரு, ஜெயம் எடுக்கிறாரு, யுத்தம் பண்றாரு, ஜெயம் எடுக்கிறாரு, யுத்தம் பண்றாரு, ஜெயம் எடுக்கிறாரு. இப்ப தேசத்துக்குள்ள போய் நின்னாச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ யுத்தம் செஞ்சதெல்லாம் போதும், சீட்டு மட்டும் எழுதி போடு, மிச்சம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்ப அவருக்கு 105 வயசு. இதுக்கு மேல யுத்தம் பண்றதுக்கு அவர்கிட்ட பலன் இல்லை, சண்டைக்கு போறதுக்கு பலன் இல்லை. இன்னும் சில சத்துருக்கள் இருக்கிறாங்க மேற்கொள்றதுக்கு, ஆனா போறதுக்கு தெம்பு இல்லை. சொல்ற ஆண்டவரே, வயசு 105 ஆயிடுச்சு, 110ல செத்து போயிட்டான், 105 ஆயிடுச்சு. இந்த வயசெல்லாம் விவராங்க இல்லை, நான் புரியறதுக்காக சொல்றேன். என்ன முடிஞ்ச பிறகு எங்கிட்ட சண்டைக்கிட்டு வந்துடக்கூடாது. 105 வயசு சோத்துறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவரே நான் ஒரு 30 வருஷமா என்னால முடிஞ்ச அளவுக்கு யுத்தம் பண்ணிட்டேன்ப்பா, ஜெபம் பண்ணிட்டேன், உபவாசம் இருந்துட்டேன். இந்த வயசுல நீ உபவாசம் இருந்தா, 12 வயசுலையும் 15 வயசுலையும் 20 வயசுலையும் நீ உபவாசம் இருந்தா, நீ ஜெபம் பண்ணுனா, நீ உபவாசித்தா, நீ பைபிள் வாசிச்சா, உனக்கு ஒரு 60-70 வயசு வரும்போது உன்னை உட்கார வச்சு ஆண்டவர் வாழ வைப்பார். இல்லைன்னா, நான் இதையே சொன்னேன், இல்லைன்னா உன் தெருவில் பாரு, இன்னைக்கும் உன் தெருவில் இருக்கிற கிழவர்களும் கிழவிகளும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக வீடு வீடாய் அலைகிற எத்தனையோ தாய்மார்களும் தகப்பன்மார்களும் உன் கிராமத்தில் இருக்கிறாங்க. நீயும் அதுபோல வயசாகிற காலத்துல ஒவ்வொரு வீடு வீடா சோத்துக்கு அலைய போறியா, அல்லது உட்கார்ந்து தின்ன விரும்புறியா? நீ உட்கார்ந்து தின்ன விரும்புனா இன்னைக்கு தேவ சமூகத்துல நீ உட்காரணும். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு நான் நேத்தைக்கு பண்ண பிரசங்கம், இவ்வளவு ஆடி சாடி ஓடியெல்லாம் பிரசங்கம் பண்ணல, நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். 4வது வாசி பார்ப்போம் டக்குன்னு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, சீக்கிரம். கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்ல நான் ஒழுங்கா நீ அங்க எழுதி வச்சிருக்கிறத வாசி. அப்படிதான் எழுதி வச்சிருக்கியா? அப்ப அவன்கிட்ட கொடு, அவன் என்ன எழுதி வச்சிருக்கான்னு பார்ப்போம். நீ 4வது குறிப்பை மட்டும் வாசி பாரு, நோட்டை தேடுறான். கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்களை எல்லாரையும் அவர் தேசத்தை பங்கிடு. சரி, அதாவது லேவியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யும்படி நியமிக்கப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க நான் சொல்றத. 12 கோத்திரம் மொத்தம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரம். 11 கோத்திரத்துக்கு தேசத்தை பங்கிட்டார். இந்த நாடு பிடிச்சு விளையாடி இருக்கீங்களா? நாடு பிடிச்சு, நீங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். நான் சொல்றேன், நாங்க நாடு பிடிச்சு விளையாடி இருக்கோம். ஒரு பெரிய கட்டம் போடுவோம், அதை 4ஆ பிரிப்போம், 4 கட்டத்துல 4 பேர் நிற்போம்.
விளையாடி இருக்கீங்களா? ஓ இப்போதான் புரியுது உங்களுக்கு. சரி பரவாயில்ல. நீங்களாம் விளையாடினது இல்லையானே? உங்களுக்கு அந்த விளையாட்டுலாம் இல்லைங்கடா தெரியும். நமக்கு எப்படி வர்றான் அடி சுட் சுட் ஏய் அந்த கொல்ல 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 ஸ்டார் கடத்தியா. உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டுலாம் இந்த விளையாட்டு தான். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி விளையாடுங்க. தோத்துறோம். கன்னியாகுமரியில் இந்த பிள்ளைகள்லாம் போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. செல் நோன்றதெல்லாம் குறவு. இங்கே இருந்தால் தான் என்ன விளையாடி, ஏன்னா விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது. கன்னியாகுமரி போயிட்டாங்கன்னா ஓடுறதும் ஜாடுறதும் விளையாட்டும் தான். ஸ்தோத்திரம். சரி போட்டோம். இப்போ நாடு பிடிச்சி விளையாடுவோம் இல்லையா? அப்போ இங்கே ஒரு குச்சியை தூக்கி போடுவாங்க. அந்த குச்சியை தூக்கி எடுத்துட்டு வந்து இப்படி நாடு பிடிக்கணும் இல்லை? அந்த மாதிரி இப்போ வச்சுக்காங்க. இதுதான் கானான் தேசம்னு வச்சுக்காங்க. இந்த ஸ்டேஜ் தான் கானான் தேசம். இதை 11 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். 11 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க 11 பேருக்கு. இன்னும் ஒரு ஆள் பாக்கி. அவர் யாரு? லேவி. ஆண்டவர் சொன்னாரு, அவன் என் ஆலயத்தில் பணிவிட செய்யறதுனால இவனுக்கு எல்லாமே சொந்தம். அவன் எங்க வேணாலும் போய் இருக்கலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம். அவன் தான் கோத்திரத்துக்கு கொஞ்சம், மனாசேக்கு இவ்வளவும், யூதாவுக்கு இவ்வளவும், ரூபனுக்கு இவ்வளவும், சிமியோனுக்கு இவ்வளவும், லேவிக்கு எல்லாமே. உனக்கு எங்க வேணுமோ போய் உட்கார்ந்துக்கா. தேவ ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவனுக்குரிய ஆசீர்வாதம். பணிவிடை செய்யறியா? இன்னைக்கு ஐயாவுக்கு டீ கப்பு எடுத்து கொண்டு வச்சது யாரு? நான் சொன்னோம்ல நீ திருந்த மாட்டேன்னு. நேத்தை பிரசங்கம் பண்ணும் போதே சொன்னோம்ல நீ திருந்த மாட்டேன்னு. பணிவிட செஞ்சியா? இன்னைக்கு சபையில வந்து என்ன பணிவிட செஞ்ச? இங்க இருக்கிறவங்களை மட்டும் இல்ல, பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் கேட்கிறேன். இன்றைக்கு நீ தேவாலயத்தில் வந்து என்ன வேலை செய்தாய்? அல்லது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்ய போகிறாய்? கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்யாம, வசனம் சொல்லுது வேலை செய்யாம சாப்பிடக்கூடாதான். வேலையாள் கூலிக்கு பாத்திரவான். மாசத்துக்கு ஒரு தடவையாவது சர்ச்சில் நீ பெருக்கணும். மாசத்துல ஒரு முறையாவது நீ சர்ச்சை துடைக்கணும். மாசத்துல ஒரு முறையாவது நீ சமைக்கணும். மாசத்துல ஒரு நாளாவது 4 சேரை எடுத்து அடுக்கி போடணும். மாசத்துல ஒரு நாளாவது ஒற்றை குச்சை எடுத்து மேல அடிக்கணும். இது இல்லாம என்ன செய்யப்படாது? என்ன செய்யப்படாது? புவா நகி சாப்பிடப்படாதான். அல்லேலூயா. அப்படின்னா மத்தியானம் சமைக்கிற சாப்பாடை நான் சொல்லல, நான் சொல்றது திருவிருந்து. மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு அது நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி. வேலைக்கு போறோம், மத்தியானம் சாப்பிட்றோம், காலைல சாப்பிட்றோம், ராத்திரி சாப்பிட்றோம், அது வேற. பந்தியில நீ பங்கெடுக்கணும்னா சபையில வேலை செய்யணும். வேலையாள் கூலிக்கு பாத்திரவான். அல்லேலூயா. 1 2 3 இன்னும் 7 வசனம் இருக்கு. வேகமா பார்ப்போம். அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேலை தடைபடாதபடிக்கு தேவ கண்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமென். பார்க்குதா? சில உங்களுக்கு ஜபத்துக்கு தடை உண்டு பண்ணும் சில விஷயங்கள், ஊழியத்துக்கு தடை பண்ணும் சில விஷயங்கள், ஆராதனைக்கு தடை பண்ணும் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கும். இந்த தடையை உடைக்கிற கர்த்தருடைய கண் உங்க மேல இருந்தா நீங்க பாக்கியம். உங்களால் உடைக்க முடியுது அந்த தடையை? ஜபத்துக்கு வர முடியாத சில தடைகள், உபவாசிக்க முடியாத சில தடைகள், ஆராதனைக்கு வர முடியாத தடைகள் இருக்கா உங்க வாழ்க்கையில? இருக்கு, எல்லார் மேலேயும் இருக்கு. அப்ப கர்த்தருடைய கண் உன் மேல இருக்கா இல்லையான்னு நீ முடிவு பண்ணிக்க. இன்னைக்கு சொல்லு, உங்க கண்ணை என் மேல வைங்கப்பான்னு சொல்லு. கர்த்தருடைய கண் உன் மேல இருந்தா செய்யப்பட வேண்டிய வேலைகள் தடை இல்லாம நடக்கும். நான் செய்ய வேண்டிய வேலை எது அப்படின்னா 5 காரியம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும், கொடுக்கணும், ஊழியம் செய்யணும். இதுதான் ரட்சிக்கப்பட்ட எனக்குரிய வேலை. மறுபடியும் சொல்றேன், எழுதியாச்சா? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வேலைகள் 5. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க யாரானாலும், எந்த வயசை சார்ந்தவர்கள் ஆனாலும் உனக்கு 5 வேலை உண்டு. டெய்லி செய்யணும், தினமும் 5 வேலை. அதாவது இஸ்லாமியர்கள் சொல்லுவார்கள், தினமும் 5 தடவை தொழுகணும். 5 முறை தொழுதாதான் பரலோகத்துக்கு, சொர்க்கத்துக்கு போக முடியும். இது அவர்களுடைய கோட்பாடு.
அதனால தான் டெய்லி 5 முறை மசூதிக்கு ஓடி போவான். எத்தனை மணி ஆனாலும் கடையை பூட்டிக்கிட்டு ஓடிடுவான். ஒரு நாள் இந்த இந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது பைப்பெல்லாம் வாங்க போறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். நான் போய் நிக்கிறேன், ஷட்டரை பிடிச்சு நிக்கிறார் அந்த பாய். ஒரு 6-6:30 மணி இருக்கும் சாயங்காலம். ஷட்டரை பிடிச்சு நிக்கிறார். டாடா ஏசியோட நான் போய் நிக்கிறேன் கடையில். டாடா ஏசியில் பொருள் ஏற்றணும். ஒரு 6-7 ரூபாய்க்கு பொருள். இப்படி நிற்கிறார். அவர் சொல்றாரு, தெரியும் என் வழக்கமாக அவர் கடையில் தான் வாங்குறோம். சார் ஒரு 2 நிமிஷம் சார். அவர் போயிட்டு, ஏன்னா கடவுள் பக்தியில் இருக்கிறவனை நம்ம மதிச்சு ஆகணும். நான் சொன்னேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீனா என்ன செய்வேன்? சபையாவது ஜபமாவது 7000 ரூபா வருது இல்ல, சட்டரையும் தூக்கி போட்டு உள்ள உட்காந்துக்கிடுவேன். நீ 7000 ரூபாயும் வாங்கி உன் கல்லப்பட்டியில் போட்டுட்டு ராத்திரி படுத்து எழும்பும் போது 7000 ரூபாயும் அப்படியே கீழோட பொத்த பையில போட்ட மாதிரி போயிடும். அப்படிதானே போயிட்டு இருக்குவான் வாழ்க்கையில். அப்படிதானே போகுது. ஏன் நிக்கிறாரு, சட்டரை பிடிச்சு நிக்கிறாரு. நான் பைக்கில் போறேன். நானும் இங்க வேலை பார்த்த ஒரு ஆளு, ஏன்னா இங்க உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது எனக்கு. இங்க வேலைக்கு வந்த ஒரு சகோதரனையும் கூப்பிட்டுட்டு போறேன். 2 பேரும் போய் பைக்கில் இறங்குறோம். டாடா ஏசியும் வந்தாச்சு, கம்பியெல்லாம் ஏத்திக்கிட்டு. ஏற்கனவே ஒரு கடையில், மன்னார்குடியில் ஒரு கடையில் பொருள்லாம் ஏத்திக்கிட்டு லால்பேட்டைக்குள்ள வந்து நிக்கிறேன். வண்டியை நிப்பாட்டவும் பிடிக்கிறார் சட்டரை. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தொலை போனோம், தொழுகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்ட்டு. நான் சொல்றேன், பொருள் நிறைய வந்திருக்கு, வாங்கணும் ஐயா, வண்டி வேற வந்துடுச்சு அப்படின்னோடனே, 2 நிமிஷம் சார், போயிட்டு வாங்க. நீங்க எப்படி தடை வருதா? தடை வருதா? அந்த தடைக்க மேல கர்த்தருடைய கண் இருந்தால் தடை உடைக்கப்படும். தடை உடைக்க முடியுதா? முடியல. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப கர்த்தருக்கு ஒரு அழகான கண், அது என் தடைகளை எல்லாம் உடைக்கிறது. இதுவரைக்கும் அந்த கண் இல்லாட்டா இன்னைக்கு சிலருக்கெல்லாம் தயவு செய்து வேண்டாம்ப்பா, இந்த கண்ணு நமக்கு, இப்படி ஒரு கண்ணு என் மேல வேண்டவே வேண்டாம். வந்துட்டுன்னா ஜபத்துக்கு ஓட வேண்டியது இருக்கும். ஏன்னா ஆண்டவர் தான் தடையை உடைச்சிருவாரு. உபவாசத்துக்கு போக வேண்டியது இருக்கும், இரவு ஜபம்னா போக வேண்டியது இருக்கும், பைபிள் ஸ்டடினா போக வேண்டியது இருக்கும், ஆயத்த ஜபம்னா போக வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொண்டு போயிடுவார். வேண்டவே வேண்டாம் ஆண்டவர், இந்த தடை நமக்கு எப்போதும் சாவறது வரைக்கும் இருக்கும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோமா, இருந்தோமா, ஆவியில் நல்ல பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டி மாதிரி சபையில் நின்று காட்டிக்கிட்டோமா, அப்புறம் வீட்டுக்கு போனோமா. அப்படி இருக்க விரும்புறீங்களா? இல்லை கர்த்தருடைய கண்கள் உங்க மேல, உம்மழகான கண்கள் என்னை. சரி, எரேமியா 24:6 நான் எழுதி வச்சிருக்கிற வசனம் எல்லாம் வாசிக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் இன்னைக்கு வாசிக்க வேண்டாம். இப்போ எரேமியா 24:6 மட்டும் வாசிக்க போகிறோம். அதுக்கு பிறகு சகரியா 4:10 ஒரு கண் இருக்குது. 2 நாளாகமம் 16:9 ஒரு கண் இருக்குது. 1 ராஜாக்கள் 9:3 ஒரு கண் இருக்குது. 2 நாளாகமம் 6:40 ஒரு கண் இருக்குது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ஒரு கண் இருக்குது. பேதுருவில் ஒரு கண் இருக்குது. இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இன்னும் ஒரு கண், எரேமியா 24:6 அவர்களுக்கு நன்மை உண்டாக அவைகளுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போயிருக்காங்க? இப்போ பாபிலோனுக்கு அடிமைத்தனத்துக்கு போயிருக்காங்க 70 வருஷம். இப்போ ஆண்டவர் எரேமியா கூட பேசுறாரு. அது ஒரு காட்சி. நீங்க அதை வாசித்துட்டே வரணும். 1வது வசனத்திலேருந்தே வாசிக்கணும். அங்க ஒரு தரிசனம் பார்ப்பாரு. நல்ல நல்ல பழங்களா செடிகளா என்ன இருக்கு? அத்திப்பழம். நல்ல அத்திப்பழம், கெட்ட அத்திப்பழம். நல்ல அத்திப்பழம் எதை குறிக்குது, கெட்ட அத்திப்பழம் எதை குறிக்குதுன்னு விளக்குறாரு. சொல்லிட்டு வர அறியான் ஜனம், நல்ல அத்திப்பழம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதுதான் ஆண்டவருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். நம்ம ஆண்டவரை போல மாறணும். அப்பா பண்ண பிரசங்கங்கள் 1-2 இடத்துல இங்கேயும் பேசியிருக்காங்க. நம்ம ஆண்டவரை போல மாறணும். பாருங்க, இவன் இஸ்ரவேல் ஜனம் இருக்குல்ல, பாவம் செஞ்சதுனால தான், கெட்டு போனதுனால தான் ஆண்டவர் இவனை சத்ரு கையில ஒப்பு கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. எங்க வழக்கமா முடிக்கிற இன்னும் நேரம் வரலங்க. சொல்லுங்க.
சொல்லுங்க, சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆமாவா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால, கெட்டு போனதுனால ஆண்டவர் அவங்கள சத்துருவுக்கு ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்துட்டு சொல்றாரு, என் ஜனம் நல்ல அத்திப்பழம், இப்படி ஒரு உள்ளம் உனக்கும் எனக்கும் வேணும். அவன் கெட்டு போனவன் தான், ஆனாலும் அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் ஜனம் நல்ல ஜனம். அவன் மோசமானவன் தான், அவன் புறஜாதிகளிடத்திலே தன் வித்தை கெடுத்து கொண்டவன் தான், ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, அவன் நல்ல அத்திப்பழம், அவனுக்கு நன்மை உண்டாகும்படி என் கண்ணை அவன் மேல வச்சுக்கிட்டே இருக்கேன். கெட்டு போறது உண்மைதான், அவன் தப்பு செய்யறது உண்மைதான், அவன் தவறு செய்யறது உண்மைதான். ஆனா என் கண்ணு அவன் மேல நன்மை உண்டாகும்படி இருக்கிறதுனால அவன் நல்ல அத்திப்பழமா மாறி அவனுக்கு நான் நன்மையை உண்டாக்கும்படி மறுபடியும் அவனை இந்த தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். ஆண்டவருடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. தூக்கி வீசப்பட்ட எண்ணெய், தூக்கி எறியப்பட்ட எண்ணெய். தாவீதை பத்தி பேசணும், யோசேப்பை பத்தி பேசணும், எப்தாவை பத்தி பேசணும், இதெல்லாம் என் பிரசங்கத்தில் இருக்கு. பேச நேரம் இல்லை, இன்னொரு நாள் நான் பேசுறேன். தாவீதை பத்தி என்ன பேசணும்? தாவீதுக்கு அப்பா ஈசாய், அம்மா பேர் தெரியாது. தாவீதுக்கு அண்ணன்மார் 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தாவீதுக்கு அம்மாவுக்கு பிறந்தவங்களும் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், தாவீதுக்கும் தாவீதின் சகோதரர்களுக்கும் அப்பா ஒண்ணு, தாவீதின் சகோதரர்களுக்கும் அம்மா ஒண்ணு கிடையாது, அம்மா 2 அல்லது அம்மா 3. இப்போ மூத்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவீத ஆடு மேய்க்க அனுப்பி. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இவன் பிறக்காததுனால. எப்தாவும் அப்படித்தான், எப்தாவின் சகோதரர்கள் எல்லாம் ஒரு அம்மாவுக்கு பிறந்தாங்க, எப்தா ஒரு அம்மாவுக்கு பிறந்தான், அப்பா ஒண்ணு. இந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து எப்தாவை வனாந்தரத்திற்கு அனுப்பினார்கள். ஆனா அப்பா கண்ணு இருக்குல்ல, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். ஆமென். தூக்கி எறியப்பட்ட எண்ணெய். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை தூக்கி எறிஞ்சிட்டாரு பாபிலோனுக்கு. தூக்கி எறிஞ்சுக்கிட்டு எட்டி பார்க்கிறாரு, ஐயோ என் ஜனம் இல்ல. அல்லேலூயா. எப்படி நம்ம பிள்ளைய அடிச்சு 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 துரத்திட்டு, ஐயோ பிள்ளைய அடிச்சிட்டேனே. அல்லேலூயா. சொல்லுவீங்களா இல்லையா? ஊராம் பிள்ளைக்கு அந்த எண்ணம் நமக்கு வராது. ஊராம் பிள்ளை அடிச்சிட்டா இன்னும் 2 அடி கொடுத்த அவனுக்கு. எப்படி தாம் பிள்ளைன்னா தாம் பிள்ளைதான். அல்லேலூயா. அம்மா சிரிக்காங்க. அல்லேலூயா. தாம் பிள்ளைய சரி, மறுபடியும் என் சிந்தை அங்க போகுது, நான் இழுத்து வச்சிருக்கிறேன் இந்த பக்கமா. எங்கன்னா அப்போ பேசுனதுக்கு போகுது. சோத்ரம். இப்போ இந்த வசனத்துக்கு வந்துருவோம். நம்ம பிள்ளைய அடிச்சிட்டு, ஐயோ பிள்ளைய அடிச்சிட்டேனே, வா மக்களே போட்டு மக்களே சொல்லுவோமா? சொல்லுவோம். அடுத்த பிள்ளைய அடிச்சிட்டு என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா என்ன சொல்லுவோம்னா, இன்னும் 2 வச்சு கொடுத்துருக்க வேண்டியது அந்த பையலுக்கு. என்ன சேட்டை பண்ணிட்டு போயிருக்கான். இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், அவன் வந்தான், அவனுக்கு 2 அடி கொடுத்தேன். உடனே இன்னொருத்தவங்க 2ஓட நிறுத்திட்டியா, இன்னொன்று கொடுத்துருக்க வேண்டியது தானே. யாரு ஏத்தி விடுறாங்களா? அவங்க எப்படி என்ன செய்றாங்களாம்? ஏத்தி விடுறாங்களாம், இன்னும் 2. சோத்ரம். இப்போ ஆண்டவர் பாருங்க,
தான் பிள்ளை, தான் ஜனம், ரத்தம் சிந்தி மீட்ட தான் சொந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம் தூக்கி வீசிட்டாரு பாபிலோனுக்குள்ளால. வீசிக்கிட்டு ஐயோ எட்டி பார்க்கற, ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை தூக்கி கொண்டு நன்மை உண்டாகும்படி மறுபடியும் மேலான ஸ்தலத்துல கொண்டு வச்சாரு. நான் சொல்றது புரியுதா? இங்க இருந்த ஜனத்தை தூக்கி வீசிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து இங்க வைக்கல, இங்க வச்சாரு. அதுதான் நன்மை உண்டாகும்படி பார்க்கும் கண். எப்படி? என்னை தூக்கி வீசினாரு. ஏன்னா நான் செஞ்ச தப்பு, என் கொழுப்பு, என் பாவம், என்னுடைய தீண்டாமைகள், என்னுடைய அக்கிரம செயல்கள். ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, என்னைய இங்க இருந்த என்னைய தூக்கி, சொல்லுங்க, தூக்கி எங்க வீசினாரு? பாபிலோன்ல வீசிட்டாரு, அடிமைத்தனத்துல வீசிட்டாரு, பிரச்சனைக்குள்ள வீசிட்டாரு. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஐயோ என் பிள்ளல்லா, என் பிள்ளல்லா, என் பிள்ளல்லா, என் பிள்ளல்லா, என் பிள்ளல்லா. இந்த பிள்ளைக்கும் உணர்வு வருது. அந்த பிள்ளைய கை தூக்கி 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 தூக்கி. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் இளையகுமார்னு அதை தான் நினைச்சான். என்ன நினைச்சான்னா, என்னைய உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், வேலைக்காரனாகவாவது வைத்துக்கொள்ளும். தூக்கி என்னைய இங்க வைக்காண்டா, இங்கேயாவது வையும். தகப்பன் அவனை தூக்கி இங்கேயும் வைக்கல, முந்தி இருந்த ஸ்தலத்திலையும் வைக்கல, அதை விட மேலாக கொண்டு வச்சார். அவர்தான் நன்மை உண்டாகும்படி பார்க்கிற நல்ல தேவன். எத்தனை பேருக்கு இந்த கண் வேணும்? எத்தனை பேருக்கு மேல இந்த கண் இருக்கணும்னு விரும்புறீங்க? எழுந்து நிற்கலாம், ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் வாங்க, ஆண்டவருக்கு சித்தமானா வாய்ப்பு இருந்தா இந்த செய்தியை நான் உங்களுக்கு தொடர்ந்து பேசுறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இந்த கண்ணை என் மேல வைங்கப்பா. உங்க அழகான கண்கள் அது தீயோரையும் பார்க்குது, நல்லோரையும் பார்க்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பிரசங்கத்தை நான் பண்ணணும், 2 கோணத்தில் பண்ணணும். இன்னைக்கு ஒரு கோணத்தில் தான் நான் பேசுகிறேன். அவருடைய கண் நமக்கு எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். அவருடைய கண் நம்மளை எப்படி பார்க்குது? எப்படி கர்த்தருடைய கண்கள் பார்க்கும் விதங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நம்மளை எப்படி பார்க்குதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 11:12 நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு வரைக்கும் பார்க்குது. அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன், இமைப்பொழுது கண்ணை மூடி திறக்கிறதுக்கு அந்த கேப்புக்குள்ளால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காக அவர் கண்ணை கூட தட்டி முழிக்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த வசனத்துக்கு அர்த்தம் அதுதான். ஏசாயா 54 நம்ம வாசித்தோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த உருக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுது அவர் கண்ணை தட்டி முழிக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு பிரச்சனை நடந்துருங்கிறதுக்காக கண்ணை தட்டாமலே இருக்காருன்னா எவ்வளவு நல்ல தேவன். சொல்லுங்க, உங்க அழகான கண்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க அழகான கண்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அழகான கண்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியங்களை உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். 1, தடைகளை உடைக்கும் தேவனுடைய கண்கள், அல்லது வேலை தடைபடாதபடிக்கு. அந்த லெட்டர் தரியு ராஜாவுக்கு போயிட்டு தரியு ராஜா மறுபடியும் ரிப்ளை அனுப்பி வர்றது வரைக்கும் யாரும் வேலை செய்யாம பார்த்துக்கணும். இதுதான் சத்துருவுக்கு எண்ணம். ஆண்டவர் சொல்றாரு, செய்டா. எஸ்ராவை பார்த்து சொல்றாரு, செய்ய போகும்போது அங்க முணுமுணுக்குறான், செய்யறான், வேலை செய்யறான் பாரு, தடு, அவன் பேசுறான் பாரு, இவன் பேசுறான் பாரு, அங்க பண்றான் பாரு, இங்க பண்றான் பாரு, தடு. ஆண்டவர் சொல்றாரு, செய்டா. கர்த்தருடைய கண்கள் செய். ஒருவேளை அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், உன் கண்ணுக்கு, உன் பார்வைக்கு அது ரொம்ப பெருசா இருக்கும். பயப்படாத, அதை விட பெரிய கண் உன் மேல இருக்கு. பயப்படாத தங்கச்சி, பயப்படாத. நான் இதெல்லாம் செஞ்சிருவேனா? இந்த படிப்பு நான் படிப்பேனா? இந்த வேலைக்கு என்னால போக முடியுமா? இந்த வாழ்க்கை என்னால வாழ முடியுமா? தம்பி ஸ்தோத்திரம், எதை குறிச்சு நீ பயப்படாத. எனக்கு அருமையான சகோதரா, சகோதரி, உன் பிள்ளை குறிச்சு இப்படியெல்லாம் படிக்க வைக்கணுமே, இப்படியெல்லாம் செய்யணுமே, அல்லது இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, இவ்வளவு செய்யணுமே. ஸ்தோத்திரம், செய்யு சொல்றாரு ஆண்டவர். உனக்கு செய். என் கண்ணு உன் மேல இருக்கு, என் கண்ணு உன் மேல இருக்கு.
பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், இப்படிலாம் செய்யாத, இப்படிலாம் பண்ணாத, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் வாய்க்காது, இதெல்லாம் செய்யணுமா, சொல்லுவான் அப்படி. ஆனா நீ சொல்லு, கர்த்தருடைய கண் என் மேல இருக்கு, அவர் செய்ய சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய கண் என் மேல இருக்கு, அதை செய்ய சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தடைபடாது, 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 தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு செய்ய தடைபடாது. எனக்காக யாவையோ நீ செய்ய, ஓஹோ, எனக்காக யாவை செய்யும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. தடைபடாது, தடைபடாது. செய், செய். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவருடைய கண்ணை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். தூக்கி எறிஞ்சதும் அவர் தான். ஏன் அப்படின்னா, அவன் கெட்டு போனது, அவன் தப்பு, அவன் பாவம் செஞ்சான், அவன் தப்பு செஞ்சான். கர்த்தர் அவனை தூக்கி வீசினார். ஸ்தோத்திரம், தூக்கி வீசினார். ஆனால் தூக்கி வீசிட்டு எட்டி பார்க்குறார். எப்படி தெரியுமா? தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் போனீங்கன்னா, தானியேல் சிங்க கோகையில் தூக்கி போடுவாங்க. சிங்க கோகையில் தூக்கி போடுறதுக்கு ராஜாவுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா தானியேல் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸ்தோத்திரம். அதனால தானியேலை சிங்க கோகையில் தூக்கி போடுறதுக்கு ராஜாவுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் சட்டம் எழுதியாச்சு, மக்கள்லாம் இருக்காங்க, தூக்கி போட்டாச்சு. ராத்திரி முழுசும் ராஜா தூங்கவே இல்லையா. காலையில் எழுந்த உடனே, காலையில் விடிஞ்ச உடனே எழுந்து குடு 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 வேகமா சிங்க கபிக்கிட்ட ஓடுறான். ஏன்னா அவன் இருதயம் பதைக்குது. ஐயோ போட்டனே, சிங்க கோயில போட்டனே, உயிரோட இருக்கானா தெரியலையே. அப்படிதான் கர்த்தருடைய கண்ணும் தேவ ஜனங்கள் மேல நோக்கமா இருந்துச்சு, இருக்கிறது. தப்பு செஞ்சது உண்மைதான், ஆனாலும் தூக்கி போட்டேன். என் பிள்ளை சோதரம். நன்மை உண்டாகும்படி அவருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. நன்மை உண்டாகும்படி அவர்களை நான் மறுபடியும் இந்த தேசத்துக்கு, அப்படின்னா பழைய ஸ்தலத்தில் அல்ல, அதை விட மேலான ஸ்தலத்தில் நான் கொண்டு அவங்கள வைப்பேன், நான் கொண்டு வைப்பேன். அதுதான் கர்த்தர், அதுதான் தேவனுடைய கண். தேவ பிள்ளையே, நீ தூக்கி எறியப்பட்டிருக்கிறாயா? எப்தாவை போல, சோத்திர தாவீதை போல. ஒருவேளை யாரும் ஆமென், நீ தூக்கி எறியப்பட்டிருக்கிறாயா? ஸ்தோத்திரம். குடும்பத்தால், சொந்தங்களினால், பந்தங்களினால், சபையினால், ஸ்தோத்திரம், உன் கூட ஆராதிக்கிறவர்களினால் நீ தூக்கி எறியப்பட்டிருக்கிறாயா? இது ஒண்ணுக்கு ஆகாத கேஸு, இது பிரயோஜனம் இல்லாத கேஸு. ஸ்தோத்திரம். தூக்கி எறியப்பட்டிருக்கா? பரவாயில்ல, கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கு. அவர் மறுபடியும் உனக்கு நன்மை உண்டாக்குவார். மறுபடியும் கர்த்தருடைய தூக்கி எடுத்து அதை விட உயரமான ஸ்தலத்துல கொண்டு வைப்பார். அதை விட உயரமான ஸ்தலத்துல, அதை விட உயரமான ஸ்தலத்துல, அதை விட உயரமான ஸ்தலத்துல. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல எசேக்கியேல் 16 இரத்தத்தில் கிடந்தாய், தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, மிதிக்கப்படும் இடத்தில் கிடந்தாய், என்னுடைய கண்கள் உன்னை கண்டது. நானோ உன்னை கடந்து போகும்போது நான் உன்னை கண்டேன். ஆகார் நிறைய பேசலாம், கர்த்தருடைய கண்கள். ஆகார் சொன்னான், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். இல்லை, எல்லாம் பேசுறதுக்கு மாசம் இந்த வருஷம் முழுசும் பேசலாம். கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள். நீங்கள் உட்காந்து தியானிங்க, உட்காந்து அடுத்த வாரம் வர்றதுக்கு உள்ளால ஒரு 2-3 சம்பவங்களை அது பைபிளில் தியானிச்சுக்கிட்டு வாங்க. உட்காந்து தியானிச்சு ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுங்க. அந்த கண்ணு என் மேலே இருக்கட்டும் பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அந்த பாடலை மறுபடியும் பாடி ஜபத்தோட முடிக்கலாம். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனை. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு. ஹல்லேலூயா. பொறுமையை எனக்கு நீர் செய்ய மைனர் தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும். நீர் செய்ய. ஹல்லேலூயா. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால். சத்துரு அந்த நல்ல வேலையை தடை செய்வதற்கு பல விதங்களிலே முயற்சி செய்த போது கர்த்தரோ அவருடைய கண்களை அவர் மேல் வைத்து சத்துரு வாசலை அந்த வேலை தடைபடாமல் பார்த்து கொண்டார். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஓ நீர் செய்ய. ஆமென். எனக்காக யாவையும். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால். சொல்லுங்க. காலங்கள் ஆமென். மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால். இன்னும் ஒரு முறை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் எனக்கு ஆயத்தம். ஆமென். என் கண்கள் காண செய். ஓ எனக்காக ஆயத்தம். நன்றி ஆண்டவரே. என் கண்கள் இன்னொரு முறை எனக்காக பண்ணினதை தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவன். ஓ நீ செய்ய நினைத்தது. ஆமென். எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது மகளே, சகோதரா, தடைபடாது. எனக்கு அருமையான தாயே, தடைபடாது. கர்த்தருடைய வசனத்தை கவனத்தோட கவனித்த கேட்ட உன் வாழ்க்கையில கர்த்தருடைய கண்கள் பதிவதாக உங்க மேல, உங்க குடும்பங்கள் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க தலைமுறைகள் மேல. அவங்க எங்க இருந்தாலும், வேலை நிமித்தம் அல்லது குடும்ப வாழ்வுல, இன்னும் ஒரு ஊர்ல எங்க இருந்தாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் தடைகளை உடைக்கிற கண்கள், நன்மை உண்டாக்குகிற கண்கள். அது தேவனுடைய கண், அது தேவனுடைய பார்வை உங்க மேல, உங்க மேல, உங்க மேல. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஹல்லேலூயா.
லிகபரகதர பகதலஷே ரியந்தர கபல துரபகபரக துரபவுடலோ ரியந்தரப ஷேகலிபியக்கர துரபவுடலோ. நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி. ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார்னு நான் நம்புறேன். ஆண்டவர் பேச சொன்னதை தான் நான் உங்களோட பேசியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு பேசி என்னை பலப்படுத்தி என்னைய தைரியப்படுத்தின வார்த்தைகளை கொண்டு உங்களோட பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்களும் தைரியப்படுங்க, நீங்களும் பலனடைங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள பலனடைங்க, ஆண்டவருக்குள்ள பலனடைங்க. ஆலோசனைகளை சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள கோபமோ வைராக்கியமோ எரிச்சலோ வராமல் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும் சபையின் விஷயங்களுக்கும் கர்த்தருடைய வசனங்களுக்கும் தாழ்மையோட ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, விட்டு கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்கள் வாழ்வில் கிருபை தம்முடைய கிரியையும் செய்வாராக. தடைகளை மாற்றுகிற கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய கண். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்மையை உண்டாக்குகிற கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய கண் உங்கள் மேலே எப்போதும் இருப்பதாக இருக்கட்டும். அந்த கண்கள் ஆமேன் உங்கள் வாழ்வில் வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் இமைப்பொழுது கூட விலகாமல் நிறைவாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். இங்கே இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் எப்போதும் இருக்கும். நீங்கள் தைரியமாக புறப்படுங்க, தேவ நாமத்தை உயர்த்துங்க. தடைகள் உடைந்திருக்கிறது. ஆமேன். உங்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் அவருடைய கண்கள் என்னெல்லாம் செய்யும்னு பைபிளில் இருக்கும். ஒருவேளை தியானிக்க நேரம் இல்லாட்டாலும் அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் கிருபை பெருசு, உங்கள் தயவு பெருசு, உங்கள் அன்பு பெருசு. எங்களை நேசிக்கிறீர். உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கிறது, இந்த சபையின் மேல் இருக்கிறது, இந்த சபையிலே ஆராதிக்கிற இந்த பிள்ளைகள் மேல், இந்த குடும்பங்கள் மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நேசிக்கிறதுனால எங்களை கடிந்து கொள்ளுகிறீர், எங்களை சிட்சிக்கிறீர். எங்களை வெறுக்காமல் தூக்கி எறியப்படுகிற சூழ்நிலையிலும் மறுபடியும் எங்களை தூக்கி எடுத்து இன்னும் மேன்மையான இடத்திலே வைக்கிற தேவனாக இருக்கிறேன். நல்ல இருதயங்களை எங்களுக்கு தாரும், நல்ல உள்ளங்களை எங்களுக்கு தாரும். மன்னிக்கும் இருதயத்தை தாரும், ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தை தாரும், விட்டு கொடுக்கும் இருதயத்தை தாரும். கசப்புகள் விலகட்டும், வைராக்கியங்கள் விலகட்டும், கோள் சொல்லுகள் விலகட்டும், கபடு இருதயம் விலகட்டும், இருமாப்புகள் விலகட்டும், எரிச்சல் விலகட்டும். ஆண்டவரே, அன்பினால் சபையை மூடும், தயவினால் சபையை மூடும், கிருபையினால் சபையை மூடும், மன்னிப்பினால் சபையை மூடும், பரிசுத்தத்தினால் சபையை மூடும், தேவ மகிமையினால் சபையை மூடும். உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு கோணத்தை நாங்கள் தியானிச்சிருக்கிறோம்ப்பா. இன்னும் எங்களுக்கு உம்முடைய சத்தியத்துக்குள்ளே நடத்தும். இந்த இடத்துல இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கண்கள் அமர்ந்து தடைகளை உடைத்து நன்மை உண்டாக்குகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் ஊழியங்கள் எல்லாவற்றோடும் உடைய வருகை மட்டும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு தம் கரத்தை. என்றென்று வாழ்த்துவே, வாழ்த்துவே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சமாதானத்துடன் போங்க.